சரி, நம்ம சரி. நம்ம பார்ப்போம். நம்ம பார்ப்போம். வந்தாங்கன்னா ஆ. மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. நம்ம சப்தஸ்வரம் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ ஆறாம் திருமுறையில வந்து அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையை பார்த்துட்டு, அதோட சுத்த சிவநிலை பாடல்ல போன வாரம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாடல் பார்த்துட்டோம். அடுத்த 4 பாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? 2 இருக்கு சார். ஆ. ஆமா 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ம், அன்பெனும் ம். பிடியில் அகப்படும் மலைன்னு போட்டிருந்தேன். இது கொஞ்சம் ம். நல்லா இத புரிதல் எடுத்துக்கிட்டோம்னா, பரசிவ வணக்கம்ன்ற டைட்டில்ல திருவருப்பாவுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதான் இருக்காது. எல்லாம் செயல் கூடும், ஓகே. என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லாம் தனையை ஏத்து. அதுக்கு அடுத்தது 3வது பாடல் அத குடுத்துருக்காங்க. 3வது பாடல தான் ஓகே. ஐயா இது எழுதியிருக்காரு. நம்ம உலகை இயற்றிய பரசிவ வணக்கம். இறைவனுக்கு வணக்கம் சொல்றதாவும், இறைவன் என்னவா இருக்காருன்றத புரிதல் எடுத்துக்கிறதுக்காக தான் இது. ம். ஒரு தடவ பாடல் படிக்கிறேன். ஜஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் பாடிக்கிட்டே கூட நம்ம ஒரு 2 லைன்ல பேசலாம். அன்பெனும் ம். பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. திரும்ப 2 லைன் நிறுத்திக்கலாமா? ம். 2 லைன் நிறுத்தி அப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பு 2 தான் லைன். சிவம்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அத படிக்க புரியா? ம். அத படிக்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிடும். சூப்பரா. ம். இப்ப ஏன்னா திரும்ப ஒரு தடவ படிக்கிறேன். நீங்க 2 லைனா நிறுத்திடுறேன். நீங்க உங்களுடைய புரிதல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. கூட இங்க ஒரு நண்பர் ஓகே. வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம பேசிக்கலாம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இப்ப இறைவன்றது என்னவா இருக்காருன்றத தான் அந்த பாடல்ல நம்ம புரிதல் எடுத்துக்க முடியும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. என்ன புரிதல் அதாவது என்னன்னா, இதுல ரொம்ப டெப்த்தா நம்ம யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த வார்த்தை கேட்கக்குள்ள நமக்கு என்ன தோன்றுதுன்றது தான் நம்ம புரிதலே. இந்த தூண்டுதல் வந்து நான் நாளடைவு நமக்கு புரிதல் மாறிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. போக நமக்கு இன்னும் நல்ல மாற்றம் கிடைச்சிட்டே இருக்கும். பண்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்றாங்க. அப்ப இந்த அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் தோணுது? நீங்க இத விட்டுருங்க. இத வள்ளலார் எழுதுனத விட்டுருங்க. இது வந்து திருவருட்பாடத்த விட்டுருங்க. இந்த வார்த்தைய படிக்கக்குள்ள நமக்கு என்ன தோணுது? அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. என்ன என்ன உங்களுக்கு இம்பாக்ட் குடுக்குது? என்ன மாரியே தோணுது அது? சும்மா ஜஸ்ட் டீ கடையில டீ குடிச்சு சாப்பிட்டு பேசுவோம் இல்லையா? என்ன சார் இது? என்ன அன்பெனும் ம். பிடியில் அகப்படும் மலையேன்றாங்க. அன்பெனும் குடில் புகும் அரசேன்றாங்க. அப்படின்னா என்ன சார்? என்ன என்ன புரிதல் இருக்குது? ஸோ நம்ம அன்புல அகப்பட்டுட்டோம்னா, ஸோ ம். அதுவே நமக்கு ஒரு வீடாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ம். குடில் இந்த இடத்துல புகும் பார்த்தீங்கன்னா, அரசு. அன்பெனும் ம். பிடியுள்னா, அன்பு வந்து ஒரு ம். ஒரு ஒரு கையில ஒரு பிடி பிடிக்கணும்னு வச்சுக்கங்களேன். கையில எப்படி பிடிக்க முடியும்னா, ம். மிகப்பெரிய மலைய பிடிக்க முடியும்ன்றாங்க. எதால பிடிக்க முடியும்னா, அன்பு என்ற பிடியால பிடிக்க முடியும். ஒரு எவர் சிகரம் இருக்குதுன்னா, அத வந்து ஒரு அன்புன்ற பிடியால ஈஸியா பிடிச்சிட முடியும்ன்றதுக்கு தான் இந்த வரி பேசுது. அந்த வரி என்ன பேசுதுன்னா, அன்பின் பிடியில் அகப்படும் ஒரு பெரிய மலைய வந்து அன்புன்ற ஒரு பிடிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈஸியா பிடிச்சிட முடியும். அன்பெனும் குடில் புகும் அரசே. அன்புன்ற குடில்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்த நம்ம பண்ண முடியும். ஒரு ஒரு அரசே வந்து ஒரு அரசுன்றது ஒரு ஆட்சி அதிகாரம்ன்றது வந்து ஒரு பெரிய நடந்த நிலைப்பிறப்பு. ஒரு சோழர் பரம்பரைன்னு வச்சுக்கங்களேன். சோழ ராஜ்யம் எவ்வளவு தூரத்துக்கு ம். இருக்குது? இது பாண்டிய ராஜ்யம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா, அவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்கும். அவ்வளவு பெரிய ராஜ்யம் வந்து எதுல இருக்குன்னா, அன்பெனும் பிடியுள் குடில் புகும் அரசே. அந்த குடில்ல வந்து அந்த அன்புன்றதுல வந்து புகுந்துக்குமா. அதே மாரி தான் அப்படியே கட் பண்ணிட்டு இறைப்பெயராற்றல பார்த்தீங்கன்னா, இறைவன்றது வந்து அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் வந்து இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஆற்றல் குடுக்கக்கூடியவரா இயற்கை பேராற்றலா தான் இறைவன் இருக்காரு. அவரு வந்து என்ன பண்றாரு, அந்த இறைவன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அவங்கவங்களும் ஒரு டெஸ்டினேஷன்ல ஒர்க் பண்ற மாரி இருக்காங்க. இப்ப நம்ம வழிபடக்கூடிய முருகன்ல இருந்து எல்லா இறைவனும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன்ல இப்ப நம்ம சொல்லப் போனா வந்து ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். டாப் மேனேஜ்மென்ட் இருக்காங்க. அது கீழ வந்து மத்தவங்க இருக்காங்கல்ல. டாப் மேனேஜ்மென்ட் தான் இறைவன். அதுக்கு மேல அவர்கள் குடுக்கக்கூடிய ஆற்றல யார் குடுக்குறாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஓனரா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அருட்பெருஞ்சுதி கிடையாது. அதான் இயற்கை பேராற்றல். அந்த இயற்கை பேராற்றல் தான் இறைவனுங்களே அந்த அந்த டாப் மேனேஜ்மென்ட்டா இருந்து அவங்களுடைய பணிய அவங்க செய்றாங்க. அவங்க இறைவன் எப்படி இறைவனா மாறுனாங்கன்னா, நம்மிடமே மனிதனா பிறந்து மகான்களுக்கான வேலைய செஞ்சு, அந்த வேலையில வந்து அவங்களுக்குள்ள தனக்குள்ளேயே தன்னை காண்பதற்கான வேலைய செஞ்சு அவங்க இறைவனா மாறியிருக்காங்க. அதையும் மீறி அருட்பெருஞ்சுதி ஆண்டவரா கலக்கணும்னா, அதுக்கும் திரும்ப மனிதனா பிறந்து அதுக்கான வேலை செஞ்சா அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் கூடயே நம்ம கலந்துடலாம். அப்ப இறைவன்றதே ஒரு டெஸ்டினேஷன் தான். இறைவனையும் தாண்டி அருட்பெருஞ்சுதி ஆண்டவரா போகணும்னா, அதுக்கான வேலைகள செஞ்சே ஆகணும். இறைவன்றதே ஒரு 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 படிநிலை தான். ஸோ அதையும் இப்ப வள்ளலார் பார்த்தீங்கன்னா, எல்லா படிநிலையும் தாண்டி அருட்பெருஞ்சோதி அந்த இயற்கை பேராற்றலே வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ வேறு நான் வேறு இல்லைன்றாரு." அப்ப அவரு வந்து இறைவனா வழிபட்ட முருகரையும் தாண்டி என்ன பண்றாரு? முருகருக்கு ஆற்றல் குடுக்கிறவரே அவர்கிட்ட நேரா வராரு. ஒரு குறிப்பிட்ட ம். ஸ்டேஜ் வரைக்கும் ஐயாவுக்கு வந்து முருகர் வந்து கடவுளா தெரியுறாரு. முருகர வழிபடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? முருகருக்கும் அவருக்கும் ஆற்றல் குடுக்கிறவரே ஸ்ட்ரெயிட்டா நேரா அருட்பெருஞ்சோதியே இறங்கி வராரு. இறங்கி வந்து எ அவரு அன்புக்கு "அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை" அவ்வளோ பெரிய அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா, அவரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இறங்கி வராரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் நமக்கு எப்படி காட்டுறாருன்னா, இந்த ஜோதிய ஏற்றி வச்சு நீங்க வழிபடுறீங்க.
அந்த ஜோதியில இறைவன் இருக்கிறதா பாவனை பண்ணுங்கன்றாரு. அந்த நம்ம சின்னதா பார்க்கணும்னா இந்த ஜோதி, பெருசா பார்க்கணும்னா அருப்பெருஞ்சோதி. அந்த முருகர். அருப்பெருஞ்சோதி எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உயிரணுவா உடம்புல இருக்கு. நம்ம உடம்புல நெற்றிக்கு கீழே, நெற்றிக்கு நடுவுல, காதுக்கு இன்டர்செல் பாயிண்ட்ல, உச்சியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு காதுல இருந்து ஒரு குச்சி, உச்சியில இருந்து ஒரு குச்சி விட்டோம்னா நடுவுல இன்டர்செல் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு நெற்றிப்புறத்துக்கு நேரா உள்ள இருக்கும். அந்த அந்த மிட் பாயிண்ட் தான் வந்து உயிர் இருக்கிற இடம். அந்த உயிர் பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி வடிவமா இருக்கு. அதுதான் வெளில ஏத்தி காட்டுறாரு. ஜோதி ஏத்தி காட்டுறாரு. நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தி வழிபடுறோம். இந்த ஜோதியை அங்க இருக்கிறதா பாவனை பண்ணி நம்ம பாக்குறோம். அதுதான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. அதுல எப்படி இருக்குன்னா 1000 கோடி சூரிய பிரகாசம் இருக்குது. அது இந்த அன்பா நம்ம கவனிக்கிறது மூலியமா நடந்துரும். இல்ல எனக்கு ரொம்ப நேரம் கவனிக்க முடியலன்னா அன்பா வாழ்றது மூலியமாவும் நடந்துரும். எல்லா உயிர்களும் இந்த ஒண்ணுன்றதை நினைச்சு வாழ்றது மூலியமாவும் அந்த 1000 கோடி சூரிய பிரகாச ஒளி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருன்றது. அது அன்பிடும். ஜோதியில. ஆமா, அது உள்ள அந்த ஜோதி தெரிய ஆரம்பிக்கும்ன்றாரு. அந்த ஜோதி தெரியறதுக்கு ஒண்ணு ரியல் டைம்ல எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கான்றத அன்புமயமா வாழணும். அன்புமயமா வாழ்ந்தாலும் அது வந்து அகப்படும் மலையே. அந்த அவ்வளவு பெரிய உள்ள இருக்கிற ஜோதியை நம்மளால தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி கடும் தவத்துல உட்காந்து நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த ஜோதியை நம்மளால தரிசனம் பண்ண முடியும். அன்பெனும் பிடியுள் அகப்பட முடியும். ஸ்பிரிச்சுவலான புரிதல். ஓகேவா? உலகமா என்ன பண்ணாலும் எவ்வளவு பெரிய விஷயங்களை கூட நம்ம மனசால நமக்கு அந்த அன்புக்கு வந்து கட்டுப்பட்டுரும். அன்புக்கு இறங்கி வந்துரும்ன்றது மாதிரி உலகத்திலேயே நமக்கு அதனால பெனிஃபிட் இருக்குது. ஸ்பிரிச்சுவலா இவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அன்பெனும் குடில் புகும் அரசு. ஸோ அந்த அவ்வளவு பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ராஜ்யம் என்னன்னா, நம்ம வந்து ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா நம்ம வெளியில வரணும்னா நம்மள ஆடுறது தான் கஷ்டம். நாட்டு ஆடுறது ஈஸியா, நம்மள ஆடுறது ஈஸியா? நான் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம நான் என்னதான் ஆண்டுட்டு இருக்கேன்னு. என்னுடைய புலன்கள் வந்து என்ன ஆளல. என்னுடைய புலன்களுக்கு தான் என்னுடைய கண்ட்ரோல்ல, என்னுடைய அறிவு கண்ட்ரோல்ல என்னோட புலன்கள் இல்ல. என்னுடைய அறிவுடைய கண்ட்ரோல்ல புலன்கள் இல்ல. என்னுடைய மனமுடைய கண்ட்ரோல்ல தான் புலன்கள் இருக்குது. மனம் விரும்ப அதுதான் ஒரு பெரிய இது சும்மா சினிமா பாட்டுல கூட வரும். கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்வாங்க. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்வாங்க. அப்ப இந்த மனசுடைய விரும்புற விஷயங்கள்லாம் இந்த புலன்கள் விரும்ப ஆரம்பிக்கிறது. அப்ப வந்து அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது நல்லது பண்ணும் கெட்டது பண்ணணும் அதுக்கு தெரியாது. நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். அதனாலதான் வந்து இன்ப துன்பங்கள் வந்து நமக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. துயரங்கள் வந்துட்டு இருக்குது. லாப நஷ்டம் வந்துட்டு இருக்குது. அப்ப இது எல்லாமே சரி பண்ணணும்னா அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசேன்ற மாதிரி இந்த புலன்கள் எல்லாமே நமக்கு உயிருக்குள்ள அறிவுக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அறிவுடைய வேலைக்காரனா அந்த மனம் மாறணும். அப்ப இந்த அசுத்த மாயாவிலேயே பழக்கப்பட்ட அந்த மனசை சுத்த மாயாவில பழக்கப்படுத்துறது தான் வந்து அன்பெனும் குடில் புகும் அரசியன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப சுத்த மாயான்றது என்னது? இப்ப நம்ம காலையில இப்ப பழகணும் இல்லையா? ஒரு 1/2 மணி நேரம் வந்து பிராணாயாமம் பண்ணிட்டு மெடிடேஷன் பழகுறோம். இப்ப எதுக்கு இது பழகுறோம்? இந்த அன்பு மயமா நம்ம வந்து ரியல் லைஃப்ல வாழணும். ரியல் லைஃப்ல அன்பு மயமா இருக்கணும். என்ன எல்லா உயிர்களையுமே என்ன போல நான் நேசிக்கணும். எல்லா உயிர்களுடைய உருவத்திலையும் இறைவனுடைய கோவிலா பார்க்கணும். எல்லா உயிரையும் இறைவனை பார்க்கணும். எல்லா மனதையும் இறைவனுடைய கருவறையா பார்க்கணும். அப்படி ஒரு மனநிலைக்கு நான் மாறிட்டேன்னா எனக்கு எங்க வெறுப்பு வரும்? வெறுப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நான் சொல்றது மனிதனை மட்டும் சொல்ல, எல்லா உயிருக்குமே சொல்றேன். அப்ப எனக்கு வெறுப்போ கோபமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? சொல்லுங்க. வாய்ப்பு இல்ல சார். அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைதுனே வச்சுக்குமே. ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிட்ட அன்பை நம்ம இறையருளா நம்ம பாக்குறோம். இல்ல இப்ப ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஒரு பேட் சுச்சுவேஷன் அமையுதுப்பா. அருமையா வந்து வெறுத்தே ஆகணும், கோவப்பட்டே ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இங்க அன்பனும் குடில் புகும் அரசைக்கு வந்து நம்ம அது மாதிரி பாவனையில நான் இருக்கிறேன். எனக்கு அது சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அப்ப நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அந்த இடத்துல நம்ம வெறுக்க மாட்டோம், கோவப்பட மாட்டோம். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஐயோ நம்ம வந்து நமக்கு இறைவன் வந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை இறைவன் வந்து இவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஜீவன்களுக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் கொடுக்காம இருக்காங்களே, அந்த புரிதல கொஞ்சமாவது அவங்களுக்கு இருந்ததுன்னா இவ்வளவு தூரத்துக்கு அவங்க பதட்டமா மாட்டாங்க. தன்னையும் கோவப்படுத்திக்கிட்டு, தன்னையும் அவங்களுடைய அழிச்சுக்கிட்டு, மத்தவங்களையும் அழிக்க முயற்சி பண்றதுக்கான வேலைகளை அவங்க செய்ய மாட்டாங்களே. இறைவா இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்க எப்ப அந்த மனம் கனிந்த நிலையில இருக்குதோ அப்ப அது அவங்களுக்கு புரியுற அளவுக்கு, அவங்க விரும்பத்தகாத அளவுக்கு நான் அதை எடுத்து சொல்றேன் அவங்களுக்கு என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுடைய கடமைகள் நமக்கு புரிய வருமானச்சும் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும், தவறா ரியாக்ட் பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு வரைய வராது. கரெக்டா தானே நான் சொல்றது? இல்ல நான் சார் இப்படி கம்பி கட்ட கதைலாம் சொல்றீங்கிற மாதிரி இருக்குதா? இல்ல சார், கரெக்டா தான் இருக்கு. கரெக்ட் தானே? உண்மை இல்ல சூப்பர். அதுதான் உண்மை. அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கணும். அதாவது இந்த மனநிலையிலேயே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வெறுக்கக்கூடிய சூழ்நிலையாகட்டும், கோவப்படக்கூடிய சூழ்நிலையை அமைஞ்சாலும் கூட என்னுடைய கடமையே எனக்கு யோசிக்க தோணுமானாச்சும் அந்த சூழ்நிலையை எனக்கு யோசிக்க தோணாது. ஏன்னா எல்லா உயிரும் இறைவன், எல்லா தேகமும் இறைவனுடைய கோவில், எல்லா மனமும் இறைவனுடைய கருவறை, எல்லா உயிரும் இறைவன்றதை நான் நம்பிட்டேன். நான் அதை வந்து அதை ஏன் நம்புறேன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் அன்பெனும் குடி புகும் அரசே அன்பெனும் அகப்படும் மலையன்னு சொல்லிட்டு வல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து தன்னை மனிதனிலிருந்து மகனாவே மாத்திருக்காரு.
ஸோ அவருடைய வரிகள் முதற்கொண்டு அவருடைய வரிகளை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணிருக்கும். அவர் கையெழுத்தே பார்க்கறதுக்கான பாக்கியம் பண்ணிருக்கும். அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பேசக்கூடிய அவரே சொல்றாரு, இந்த வார்த்தைகள் எதுவுமே என்னுடைய வார்த்தைகளே இல்லைன்றாரு. அப்படியே சொல்றாரு, என்னுள்ள இருந்து இறைவன் இசைக்கின்றான்றாரு. போன வாரம் பாடல் பார்த்தோம் இல்லையா, எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாடல் நம்ம தனிப்பட்ட முறையில கேட்கறதுக்கும் அந்த பாடலை படிச்சு பேசுறதுக்கும் அவ்வளவு பெரிய ஆனந்தம். அதுதான் சத்துவிசாரம். சத்துவிசாரன்றது என்னன்னா, அதை நம்ம தனிப்பட்ட முறையில படிக்கிறது கூட நமக்கு பெருசா இம்பாக்ட் கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் எஸ், என்னதான் இப்ப ஒரு ஆணுக்குள்ள பெண்ணா இருக்கு, பெண்ணுக்குள்ள ஆணா இருக்கு இறைத்தன்மை. அது வந்து ஒரு ஒரு உலக வாழ்க்கைக்கு ஒரு லவ்னு வந்தா கூட ரெண்டு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. 2 பேர் பிசிக்கல் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, 2 பேர் மென்டல் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அப்பதான் லவ் பண்றது. அதே மாதிரி நமக்கும் இறைவனுக்கும் வந்து நம்ம கனெக்ஷன் வேணப்படுது. இங்க 2 ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஒண்ணு வந்து ஹார்ட்வேர், அது சாஃப்ட்வேர். இதை வந்து சுத்த நிலையில இருந்து சுத்தமாய வந்து சுத்தமாய மட்டுமே பழக்க ஆரம்பிச்சோம்னா இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்தும். அதுதான் அன்புன்ற ஒரு மிகப்பெரிய கருவி. ஸோ இந்த அன்புன்ற கருவியை நம்ம பிடிச்சிட்டோம்னா போதும். அது வந்து உன்னை போல் பிறரை நேசின்றாங்க போல, அது சாதாரண விஷயம் கிடையாது. வார்த்தைக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை அதுல இருந்து நம்ம தவறிட்டோன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 87 லட்சம் தாட்ஸ் வருதுன்றாங்க. அதுல வந்து குறைஞ்சபட்சம் கவுண்டபிள் தாட்ஸ் தான் நம்ம வந்து நம்மளை மாதிரி பிறரை நேசிக்கிறதுக்கான தாட்ஸா இருந்திருக்கும். ரொம்ப கவுண்டபிளா இருக்கும். அது ரொம்ப விழிப்புணர்வா கவனிக்கணும் தான் தெரியும். அப்ப நம்ம வந்து என்ன போல நான் பிறரை நேசிக்காமலேயே வாழ்றேன், என்னுடைய எண்ணங்களே இல்லை, எப்படி இப்படி செயல வரும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு போக 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 கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் சத்துவசாலம் எடுத்துக்கும். கரெக்டுங்களா நான் சொல்றது? சத்துவசாலத்துல அந்த பொருள்படுத்தி தான் இருக்கு எல்லாம். எஸ், ஏன்னா நம்ம விழிப்புணர்வா வாழ்ற நேரம் தான் அதிகம். நம்ம தவத்துல இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியான டைம்ல இருக்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தவத்துல கடும் தவத்துல ரொம்ப நேரம் இருப்பாங்க, உலகத்துல இயங்குறது ரொம்ப கம்மியா இயங்குவாங்க மகான்கள்லாம். மனிதர்கள் என்ன பண்றோம், நம்ம உலகத்துல ரொம்ப நேரம் இருக்கிறோம், தவத்துக்கோ பிரேயருக்கோ ரொம்ப கம்மியான டைம் கொடுக்குறோம். அப்படியே இந்த உலகத்துல வாழ்றத தவமா மாத்திக்கிறதுக்கான வேலை என்னன்னா, அன்பா இருந்திருப்பான்றாங்க. அப்ப அந்த உலகத்துல வாழ்றதுல அன்பா இருக்கிற நேரத்தையே நம்ம எவ்வளவு நேரத்துக்கு அந்த தாட்டை பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா, நம்ம ரியலா யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்ப ரொம்பவே ஏன் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஏற்கனவே சொன்னதுதான், அத்தியாவசிய அவசியம் வரக்கூட நம்ம அதோட நினைவுகள்ல நம்ம நினைவுபடுத்திக்கல. நம்ம அன்பா இருக்கணும்ன்றத நினைவுபடுத்திக்காம இருக்கிறதுனால தான் ரொம்ப கம்மியா இருக்கு. கரெக்ட் தானே மேகம்? அந்த அன்பா தான் இருக்கணும்ன்ற நினைவு நான் வந்து திரும்ப நான் நினைவுபடுத்திக்கணும். நினைவுபடுத்திட்டேன்னா அது போக போக அந்த கவுண்டபிள் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அந்த நினைவுல இருந்து நான் தப்பிச்சு வெளியே போயிடுவேன். அது மயமாக மாறிடுவேன். அந்த என்ன நடக்குதோ நிகழ்ச்சி மயமாக மாறி அங்க 4 பேரோட அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் அதுதான் நானும் ரியாக்ட் பண்ணுவேன். அவங்க அசுத்த மாயாவில் பழகுற அவங்களும் சுத்த மாயாவில் பழகுற நானும் எப்படி ஒண்ணாக முடியும்? ஒரு வள்ளலாரே சொல்றாரு, புலால் உன்ற மறுத்து வாழாதவன் உனக்கு வந்து உறவினரா இருக்க முடியாது, அவன் புறவினத்தார்ன்றாரு. இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அவர் வந்து உனக்கு உறவினர் கிடையாது, அது என்னுடைய பிள்ளையாருனா சரி, என்னுடைய மனைவியாரும் சரி, என்னுடைய எவ்வளவு பெரிய நெருங்கிய நண்பன், அவர் வந்து புறவினத்தார்ன்றாரு. அவர் வந்து நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட, அவர் கூட இணங்கி பயணம் பண்ணாத, அவர் உனக்கு காவல் பண்ணிடுவான்னு நினைக்காத, அவருக்கு நீ துணையா இருப்ப, அவர் உனக்கு துணையா இருக்கணும்னு நினைக்காதன்றாரு. ஒரு உணவு பழக்கத்திலேயே உன்னை நீ மாத்திக்க முடியலன்னா எப்படி நீ வந்து உயிருக்கான வேலைகளை எப்படி செய்ய முடியும்? உன்னுடைய உயிருக்கான ஒத்த வேலைகளை உன்னால எப்படி செய்ய முடியும்ன்றாரு. புரியுதுங்களா? நானு ஏன் இதை சொல்லணும், அதை சொல்ல வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்னு சொல்றீங்க? இப்ப ஐயா அந்த வார்த்தையை பயன்படுத்துறது உனக்கு ஒரு புலால் மறுத்தலுக்கு இவ்வளவு பெரிய இம்பாக்ட வந்து நீ வந்து எல்லாருக்கும் எல்லா உயிரும் நேசி, எல்லா உயிருக்கும் நீ தொண்டு செய், எல்லாம் தப்பு கிடையாது. பட் நீ வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நீ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பயணம் பண்ணணும்னா இது மாதிரி இப்படி இருக்கவங்க கூட தான் பயணம் பண்ணணும்னு அவங்க ஏன் சொல்லணும்? இப்ப சுத்த சைவத்தில் இருக்கிறவங்க கூட தான் நான் பழகணுன்ற வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்தணும்? ஏன்னா உன்னுடைய உணவு பழக்கத்தை வச்சுதான் உன்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்குது. உன்னுடைய தாட் வந்து அசுத்த மாயாவிலேயே பழகணுன்ற எண்ணமே அதிகமாயினே இருக்கும் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல நெறிப்படுத்தாதவங்களுக்கு. அதுலயே எல்லா இன்ப துன்பங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. சுத்த மாயாவில பழகணுன்றவங்களுக்கு அந்த சாத்வீகமான உணவு எடுத்துக்கினா தான் அதே உணவுல மொத்தம் 3 விதமான குணம் இருக்குது. ஹலோ, 3 விதமான குணம் இருக்குது. என்னென்ன குணம் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ரஜோகுணம்னு ஒண்ணு, ராட்சச குணம், சாத்வீக குணம், அப்புறம் வந்து மந்தத்தரமா இருக்கிறது. ஒரு என்ன சொல்றேன், சோம்பேறித்தனமா மந்தத்தரமா இருக்கிறது. அப்ப இந்த 3 குணத்துக்கும் என்ன ரீசன்? அடிப்படையா என்ன ரீசன்? ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் எது ரீசன்? உணவு தான் ரீசன். சோ இதுல வந்து இந்த சாத்வீக குணத்துல இருந்தா மட்டும் தான் இறை பயணத்துக்கு சாத்தியமாகும். சாத்வீக குணத்துல இருந்தா தான் ரொம்ப சாந்தமான குணத்துல, ஆமா, இறை பரட்டலுக்கும் இறை பயணத்துக்கு ஒரு சாத்வீக குணம் வேணும். உலக வாழ்க்கைக்கும் சாத்வீக குணம் வேணும். நீங்க இந்த இல்லற வாழ்க்கைக்கும் சாத்வீக குணம் வேணும், உலக வாழ்க்கைக்கும் சாத்வீக குணம் வேணும், இறை பயணத்துக்கும் சாத்வீக குணம் தான் வேணும். அப்பதான் அவர்கள் தான் வந்து தன்னையும் ஆட்சி பண்ண முடியும், பிறரையும் ஆட்சி பண்ண முடியும், குடும்பத்தையும் கரெக்டா ஆட்சி பண்ண முடியும். இப்ப ராட்சச குணம் வந்துருச்சுன்னா
நம்ம வந்து சுயநலத்தினுடைய உச்சகட்டமாயிடும். எனக்கே நான் எதிரியா இருப்பேன். அது தெரியாமலே இருப்பேன். எனக்கு நல்லதுன்னு நினைச்சு நான் அந்த எதிரியா இருப்பேன். அது எனக்கு தெரியாது. நான் வந்து கல்லுன்றதே சந்தோஷம் நினைப்பேன். ஒரு சோசியல் ட்ரிங்கரா இருக்கிறது சந்தோஷம் தான், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றத நானே அதை நியாயப்படுத்திக்குவேன். மற்றவங்களும் எனக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு லைட்டாக டென்ஷன் ஆகுது, லைட்டாக ஸ்மோக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைப்பான்றதே ஒரு பெரிய ஒரு 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 சோசியல் ஸ்டேட்டஸில் ஒரு பெட்டர் தான் நினைக்கிற அளவுக்கு வந்துடும். இதை பழகலைன்னா புரியுதுங்களா? அப்போ நான் தவறு பண்றேன், என்ன சரி பண்றேன்றதே எனக்கு தெரியாம நான் வந்து எனக்கான கருதி பண்ணிட்டு இருப்பேன். மற்றவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். உணவுலையும் நான் ஒரு நெறிப்படுத்திக்க மாட்டேன். ஒரு சந்தோஷம், உணவு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதே ஒரு பெரிய வாழ்க்கை நினைச்சுக்குவேன். அப்ப எனக்கு இவங்க கொடுக்குற நெறிமுறைகள்லாம் எனக்கு அதில் காதல வாங்கிக்க மாட்டேன். மனிதனா பிறந்ததுக்கு இதெல்லாம் இறைவன் தான் எனக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் அனுபவிக்க தான் கொடுத்துருக்காருன்றதை நான் அங்கே நியாயப்படுத்துவேன். புரியுதா? இதெல்லாம் நெறிப்படுத்துறது கொடுத்தாருன்னு நினைக்க மாட்டேன். இதெல்லாம் அனுபவிக்கிறது கொடுத்தாருன்னு நினைப்போம். ஏன்னா பிறந்தாச்சு இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயேன். ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது நாங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சிருக்கேன். அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. தத்துவசார கிளாஸ் இருக்கிற நண்பர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ரியல் லைஃப்ல இருக்கிறவங்க நண்பர்கிட்ட எவ்வளவுதான் க்ளோஸ் நண்பர் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அவர் என்ன சொல்லுவாரு, எப்பா நீ நீ சொல்ற மாதிரி நல்ல பாதையில பயணம் பண்றவங்க இறக்க தான் போறான். இது மாதிரி வந்து இருக்கிற அத்தனை நல்லது கெட்டது அத்தனையும் சூப்பரா பார்த்து பார்த்து அனுபவிக்கணும் இறக்க தான் போறான். எப்படியே வாழ்ந்து இறந்துட்டு போறானே, நீ என்னதுக்கு ரொம்ப பெருசா கவலைப்படுற? அவனுக்கு பிடிச்ச லைஃபா எல்லாரும் வாழ்ந்து தானேங்கிறான், இறந்துட்டு போறான். அதுதான் வந்து வரலாறு என்ன சொல்றாருன்னா, எந்தெந்த உயிர் எந்தெந்த உயிர் எங்கெங்கு இருந்து வேண்டினும் அங்கங்கு இருந்தருவாய் அறுப்பரும் சொல்லின்றாரு. அதனால நம்மளும் கவலைப்பட தேவையில்ல. சத்து விசாரம் வேணும்னு நினைக்கிறவங்கள தான் தன்னை சத்தா வச்சுக்கணும், சத்து விசாரம் கிளாஸ் அட்டன் பண்ணணும், சுத்த உஷ்ணம் வேணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா வருவாங்க. அவர் யாரவா வேணா இருக்கலாம். புரியுதுங்களா? நீங்க வந்து நீங்க எங்கேயோ தூரத்துல யாரோ இருக்கலாம், நான் எங்கேயோ இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் உயிர் உறவுகளால் நம்ம இணைஞ்சிடறோம். ஏன்னா நீங்களும் உடம்புல சுத்த உஷ்ணம் அதிகப்படுத்தணும் ஆசைப்படுறீங்க, நானும் சுத்த உஷ்ணம் அதிகப்படுத்தணும் ஆசைப்படுறேன். இந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து இணைச்சிடுது. இதுதான் வந்து ஒத்த அறிவுடையவர்கள்ன்றாரு. ஒத்த அறிவுடையவர்கள்ன்றாரு. இதுதான் உறவினர்கள்ன்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், என் ஃப்ரெண்டுங்க அவருன்னுவோம். ஆனா நம்ம 2 பேரும் ஒரு ரிலேஷன் தான் வரோன்றாரு. வள்ளலார் பார்வையில இருந்து, ஸ்பிரிச்சுவல் பார்வையில இருந்து நம்ம தான் உறவினரா இருக்கிறோன்றாங்க. இப்ப எனக்கு மகனா பிறந்திருந்தா கூட இந்த பாதையில அவர் இல்லைன்னா எனக்கு புறவினத்தாராக இருக்காருன்றாரு. நான் சொல்லல, இதை வள்ளலாரே சொல்றாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த பயணத்துல இருக்கிறவங்க தான் உறவினர்களா வராங்கன்றாங்க. இதுதான் வந்து சரியான பாதை. அதுதான் அன்பினும் குடில் புகும் அரசு. இந்த 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 பயணத்துல நம்ம பயணம் பண்ணா அந்த அந்த அன்பின்ற குடியில நம்ம தேகத்தையும் நம்ம மனசையும் நம்ம ஒன்றிணைத்து பயணம் பண்ண முடியும்ன்றது மிகப்பெரிய டெப்த் புரிதல் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்த 2 லைன் போலாமா? அன்பெனும் வலைக்கு உட்படும் பொருளே. அது வந்து ஒரு பெரிய ஒரு வலையா இருக்கு. சோ அது ஒரு எப்படி ஒரு வலையை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வலையை வீசுறாங்களோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆற்றல் அது. அந்த அன்பெனும் வலையை கொடுக்கக்குள்ள அந்த அந்த ஒரு பரம்பொருளே என்ன பண்ணுது, அன்பெனும் வலைக்கு அந்த அன்புன்ற ஒரு வலையை வீசினாங்கன்னா அது எது கைவசப்படுமா? பரம்பொருள்னா எது? பரம்பொருள்னா எது? பரத்தை நேசிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து இறைப்பர் ஆற்றல் தான். அந்த பரம்பொருளே என்ன பண்ணுதான், அது அந்த வந்து அந்த வலையில வந்து மாட்டிக்குதான் வந்து. அப்ப இறைவனை வந்து கைவசப்படுத்தணும்னா நீ வந்து இறைவன் வந்து உன்னுடைய மனசுலயும் உயிர்லயும் உன்னுடைய உடம்புலயும் அவருடைய ஆற்றல் மொத்தத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நீங்க அன்பா வாழ்ந்து பார்த்தாலே போதுன்றது தானே சரியான புரிதலா இருக்கும். அப்ப அன்புன்ற வலையை நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா இறைவன்ற பரம்பொருளே வருது. அப்ப அது வந்து அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப இறைவன்ற இப்ப ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு இருக்கத்துல வந்து இந்தியாவில வந்து யாருப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், இந்தியாவுடைய பிரதமர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் நம்ம நினைக்கிறோம். கரெக்ட் தானே? ஏன் அவர் நினைச்சாலும் ஒரு சட்டத்தை ஏற்றி இந்தியாவுக்கே ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுவே பெரிய விஷயம் நினைக்கிறோம். ஒரு ஒரு 10 கண்ட்ரி ஒருத்தர் ரூல் பண்றாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறோம். இவங்க 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 இத மாதிரி இந்த உலகத்தை கண்ட்ரியை ரூல் பண்றவங்களுக்கு எது ரூல் பண்ணுது? அவங்க உயிர் தான் அவங்களை ரூல் பண்ணுது. அவங்க உயிர் தான் அவங்களை வழி நடத்துது. அவங்க மனம் தான் அவங்க வழி நடத்துது. அவங்கள அந்த ஒரு கணப்பொழுது அவங்களுடைய மூச்சியோ அவங்க மனமோ நின்றுதுன்னா அவங்களால அதை ரூல் பண்ண முடியாது. அப்ப அந்த ஆற்றலையே அவங்களோட உயிராற்றல் தான் அது இயங்குது. இத மாதிரி அந்த உயிராற்றல் தான் இப்ப எல்லாத்தோட சிறந்தா இருக்குது. அந்த உயிராற்றல் வந்து நமக்கு கைவசப்படணும்னா அதுதான் வந்து இறைப்பராற்றலா இருக்குது. அதை வந்து நம்முடைய கைவசப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அன்பெனும் வலைக்கு உட்படணும். அன்பு வலைக்கு உட்படுறதுக்கும் இந்த உலகத்துக்கும் எவ்வளவு தூரம் சம்மந்தம் இருக்கு, எவ்வளவு தூரம் இணக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாத்தையும் ரூல் பண்ணாதான் பெரிய ஆளு. அங்க எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, ரூல் பண்ணக்கூடாது. அன்பா இருக்கணும். அன்பா இருக்கணும்னா நான் என்ன மாரி நான் பிறரை நேசிக்கிறேன். அப்புறம் எப்படி நான் வந்து அவங்கள வந்து கண்டிப்பேன்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஹலோ. எஸ் சார், எஸ் சார். இப்ப நம்ம அன்பா இருக்கணும். இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது. அன்பா இருக்கணும். அன்பா இருக்குள்ள எப்படி நான் போயிட்டு அவங்கள வந்து அடிப்பேன்? அப்ப அவர்களும் அன்பா இருக்க போறாங்க. சரி, சப்போஸ் அப்படி இது வழி இல்ல, நம்ம அடிச்சுதான் ஆகணும்னா கூட அவர்கள் நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா அவங்கள அடிக்கிறதா இருக்காது. அவங்கள அவங்க அடிச்சாலும் கூட அவங்க எப்படி அம்மா புள்ளி அடிச்சுட்டு அப்படியே அணைச்சுக்குவாங்களோ
அம்மா அடிச்சாலும் புள்ள போய் அம்மாவை அணைச்சிக்குதோ அத மாதிரி அவங்கள அடிச்சதும் அடிச்சு அவங்களை நல்வழிப்படுத்தி அவங்க அதை விட மேல ஆதரிப்பாங்க. புரியுதுங்களா? அந்த அடிச்சதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்னா அவங்களை ஆதரிக்கிறதுக்காக இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க அமைச்சு கொடுத்ததுக்காக இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நடந்துருக்குது. நம்மளுடைய மொத்த வருமானத்துல ஒரு கண்ட்ரில மொத்த வருமானத்துல 70% என்ன பண்றாங்கன்னா ராணுவத்துக்கும் மருத்துவத்துக்கும் செலவு பண்ணுங்க. மருத்துவ கூட இல்ல, ராணுவத்துக்கு மட்டுமே செலவு பண்றாங்க. நம்மளுடைய பாதுகாப்புக்காக செலவு பண்றாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் செலவு பண்ணுது. அப்போ ஒரு கண்ட்ரில 100 ரூபாய் 70 ரூபாய் செலவு பண்ணிச்சு, மீது 30 ரூபாய் வச்சு மீதி எல்லா துறையும் இயங்கணும். அது எப்படி அந்த கண்ட்ரி ஒரு ஒரு வெல்த்தியான கண்ட்ரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனா எடுத்துங்க. நீங்க தனிப்பட்ட மாசம் ஒரு கண்ட்ரி. உங்களுடைய உடைக்கோ உங்களுடைய உணவுக்கோ உங்களுடைய அடிப்படையான உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மருத்துவத்துக்கும் நீங்க செலவு பண்ணல. உங்களுடைய 70 ரூபாய் என்ன பண்ண உங்களுக்கு 100 ரூபாய் தான் உங்களுக்கு வருமானம், ஒரு ஆண்டு வருமானம்னு வச்சுக்கோங்க. அதுல 70 ரூபாய் என்ன பண்றீங்க, உங்களை சுத்தி ஒரு வேலியை வைக்கிறீங்க. உங்களை சுத்தி அதுல அந்த வேலிக்கும் உங்களுக்கும் ஆமா உங்களை சுத்தி ஒரு வேலியை வைக்கிறீங்க. ஒரு ஒரு இரும்பு வேலின்னு வச்சுக்கோமே, ஒரு சில்வர்ல ஒரு வேலி வைக்கிறீங்க. அந்த வேலிக்கு மட்டுமே 70 ரூபாய் செலவு ஒவ்வொரு வருஷத்துக்கும் செலவு பண்றீங்க. மீதி 30 ரூபாய் தான் உங்களுடைய மத்த எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு பண்றீங்க. உங்களுடைய உணவுல இருந்து உங்களுடைய மருத்துவத்துல இருந்து உங்களுடைய படிப்புல இருந்து உங்க குடும்பத்துல இருந்து எல்லாத்துக்கும் செலவு பண்றீங்க. இப்ப எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும்? அந்த வேலி அத்தியாவசியமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. இந்த அன்பெனும் குடியில் அகப்படும் மலைன்றத உலகமா பார்த்தா கூட அப்ப இது வந்து அத்தியாவசியம். ஒரு மிருகத்திலிருந்து அவங்க பாதுகாக்கணும் பரவாயில்ல, மனிதன்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வேலை ஏன் தேவைப்படுதுன்னா இந்த புரிதல் ஞான புரிதல் இல்லாமையும் மனிதனுடைய மகத்துவம் தெரியாதனாலதான், மனிதன் மிருகத்தோட ஒரு படி கீழே போனதாலதான் இந்த விஷயங்கள்லாம் அத்தியாவசியம் அவசியம் இல்லாம ஒரு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அவர் என்ன பண்றாரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேள்வின்றாரு. தொல்காப்பியர் சொல்றாரு அப்பவே. தொல்காப்பியத்துல என்ன மீனிங்? யாதும் ஊரே யாவருங்கிற எல்லாமே என்னுடைய ஊர் தான். இது வந்து இது எங்க எனக்கு இந்த எல்லைகள் எதுவுமே என்ன கட்டுப்படுத்தாது. எல்லா மனிதர்களும் என்னுடைய உயிர்குலங்கள் தான். எல்லா உயிர்களும் எனக்கு இறைவன். எல்லா உருவமும் எனக்கு இறைவன் திருக்கோவில் முடிவு பண்ணா எப்படி எனக்கு வந்து வெற்றிமை தெரியும்? அப்ப இங்க இருக்கிற அநீதியை அழிக்கிறதுக்கு கூட தப்பு கிடையாது. எல்லா 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 நல் சக்திகள்லாம் சேர்ந்து எல்லா ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து அநீதி ஏற்படாத அளவுக்கு நம்ம ஒரு அரணா இருக்குமானாச்சும் அங்க வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அவனுக்கும் வெற்றுமை உருவாக்கின்னு ஒரு பெரிய நமக்கு நம்ம பாதகமா இருக்கும்னாச்சு வந்து பாதகமா இருக்கக்கூடாது, சாதகமா மட்டும்தான் இருக்கணும். புரியுதுங்களா? இதே சேம் விஷயம் தான் அப்படியே கண்ட்ரி கட் பண்ணிட்டு நமக்குள்ள வாங்க, நமக்குள்ளேயும் அதே மாதிரி நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கண்ட்ரின்னு என்னப்பா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இறைப்பறவை பத்தி பேசணும், நேரா கண்ட்ரிக்கு போய் நாட்டுக்குள்ள போயிட்டோம்னா நாடு தான் இங்க நாடு ஆடுறத கூட ஈஸி, நம்மள ஆடுறது அதோட பெரிய கஷ்டம். நாட்டுக்கு ராஜாவா வர்றது கூட பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு நம்ம ராஜாவா வர்றது ரொம்ப பெரிய விஷயம். தன்னை அறிந்தவன் எவனோ அவனை தலைவனாகிய அல்லாவே அறிந்தான்றான். நம்மளை நம்ம ஆள்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்மளுடைய புலன்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா எந்நேரமும் இன்ப துன்பங்களை வெளியிலேயே அனுபவிச்சு பழகிடும். அசுத்த மாயாவிலே பழகிடும், சுத்த மாயாவில பழகாது. அதை வந்து நம்ம எதிரியா இருக்கிற புலன்களை நம்ம நண்பனா மாத்துறதே வந்து அந்த அன்பெனும் 2வது லைன் அன்பெனும் வலைக்கு. அந்த வலையை வந்து என்ன வலைன்னா இந்த புலன்கள் எல்லாம் வீசுறோம். எப்படி வீசுறோம்னா சுத்தமாயிரம் மட்டுமே பழகுன்னு வீசணும். வீசினா மட்டும்தான் அந்த பரம்பொருளாகிய இறைவனும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற வாழற அத்தனை உயிர் உறவுகளும் சரி, உங்களை வெறுக்கிறதுக்கான அத்தனை தகுதி இருக்கிறவனே உங்களை விரும்புவான். புரியுதுங்களா? இல்ல உண்மையாலுமே அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவருடைய வார்த்தையை கேட்கறதுனால மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு இந்த மாதிரி ஒரு அன்பு மயமா இருக்காருன்னா அவர் எல்லாருமே நேசிக்க ஆரம்பிப்பான். அவர் எதிர்க்கிறதுக்கு தேவையான அத்தனை தகுதி இருக்கிறவங்களும் அத்தனை வாய்ப்பு இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான், நேசிக்க ஆரம்பிப்பான். புரியுதுங்களா? இதோட எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா வந்து காமராஜருடைய ஆட்சியில அவர் தோக்குறாரு. ஆனா சொல்றாரு எப்பா அவரே தோக்கடிச்சு நம்மளை ஜெயிக்க வச்சுக்கிறான் அந்த மக்கள், அப்படின்னா அவர் செய்யாத நம்மளை செய்ய வச்சிருவான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் தோல்வியா அவர் வருத்தப்படுறாரு. புரியுதுங்களா? அவரு தோல்வியா அவர் வருத்தப்படுறாரு. ஏன்னா அவரு செய்யாதத நம்ம என்னத்த பிரச்சனை செஞ்சிட முடியும்? அவரு நேசிக்காத நம்ம என்ன நேசிக்க முடியும்? அவராலேயே நேசிக்க முடியாத நம்மளால நேசிக்க முடியும் அப்படின்றத நினைக்கிறாரு. அப்ப அவருக்கு ஆப்போனண்டா நிக்கிறவரே அவர் விரும்புறாரு. அப்ப அவரு எவ்வளவு சூப்பரா இருக்காருன்னு பாருங்க. அதுதான் வந்து அன்பு. புரியுதுங்களா? என்ன நம்ம என்ன தோத்துட்டதுனால ஏன் ஃபீல் பண்றீங்க? இன்னும் நம்ம தான் நல்லது பண்ண அவசியம் இல்லை. அவன் செஞ்சுட்டு போட்டுமே, நம்ம செய்யறது நல்லதான் அவன் செய்யட்டுமே, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. ஒரு உலகமா பார்த்தா கூட அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு தான். அதே சேம் இறைப்பராட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த அன்பா வாழ ஆரம்பிச்சோம்னா இந்த உலகத்துக்காரங்க வசப்படுவாங்க, பரம்பொருளே வசப்பட்டுருன்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அன்பெனும் கரத்தமர் அமுதே. நம்ம டைம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் கூட நம்ம அதுக்கு அடுத்த பாடல கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பாடலாம் நிறுத்திக்கலாம். அன்பெனும் கரத்தமர் அமுதே. அன்பெனும் கரத்தமர் அமுதே. அந்த அன்பெனும் கரம்னா கையில அந்த 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 கையில அந்த கைகளே வந்து என்ன பண்ணுது, அந்த அமிர்தம் வந்து வெளியில இல்லையா, அந்த வெளியில போயிட்டு எங்கேயோ தேடத்தரலாம். அந்த அமிர்தம் வந்து எங்க இருக்குன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா சுத்த தேக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமிர்தம்ன்றது வந்து எல்லாத்தையும் பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய விஷயம், எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஷயம். அந்த அமிர்தம் எங்க இருக்குன்னா
அந்த அன்புன்ற ஒரு கரத்துல தான் இருக்குது. அது அவரவர்கள் கரத்திலே இருக்குது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்குது. அது வெளியில போய் எங்கேயும் தெரிய தேவையில்ல. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அடுத்த ஆன்லைனுக்கு நீங்க பேசுங்க. நான் கவனிக்கிறேன். அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. அன்பெனும் கடத்துள். அந்த வார்த்தைக்கு மட்டுமே நம்ம மீனிங் பேசிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. என்னவா இருக்கும்? இந்த லைனுக்கு அன்பெனும் கடத்துள். அன்புன்றது ஒரு கடத்துள்னா வந்து கடத்துறது. அன்பை கடத்துறது. கடத்துறதுனா நம்ம அதை பயணம் பண்றது இல்ல அதை செலுத்துறதுன்னு வச்சுக்கோமே. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. அப்ப அன்பை நம்ம செலுத்தக்குள்ள அவ்வளவு பெரிய கடல் கூட வந்து அதுல வந்து அதுக்கு வந்து ஐக்கியமாயிடும். பெரிய ஆமா ஒரு ஒரு 7 கடலை குடிச்சு ஏப்பம் விட்டேனோன்னு கூட ஒரு பாடல வரும். 7 கடலை குடிச்சு ஏப்பம் விட்டல கூட ஒரு பாடல. அப்போ வந்து அன்பெனும் கடத்துள் அன்பை நம்ம சரியா செலுத்தணும். கடலே கூட பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடும். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவேன்றாங்க. அன்பெனும் உயிர் ஒளி. அந்த உயிர் ஒளி எப்படி இருக்குன்னா அன்பா இருக்கக்குள்ள அந்த உயிர் ஒளி வந்து அறிவும் உயிர் ஒளியும் பாத்தீங்கன்னா அன்பா தான் இருக்கு. அன்பா இருக்கதான் அந்த உயிர் ஒளியை நம்ம தரிசனம் பண்ண முடியும். நம்ம அறிவுடைய விழிப்புணர்வு நம்ம நிறைய பெற முடியும். இதுதான் இறை பயணத்துடைய வெற்றியே. புரியுதுங்களா? அத அடுத்த லைன் பாத்தீங்கன்னா அன்பெனும் உயிர் ஒளி அறிவே. அறிவு விழிப்புணர்வு பெறதான் வந்து இறை பயணத்தினுடைய பயணமே. சூப்பரான பயணம். உலக வாழ்க்கைக்கும் அது அத்தியாவசிய அவசியமான ஒண்ணு. அது எப்படி இருக்குன்னா அன்பா இருக்கிறது மூலியமா உயிர் ஒளி அறிவா இருக்குது. அந்த உயிர் ஒளி வந்து நம்ம தரிசனம் பண்றதுதான் அறிவா இருக்குது. அதுக்கு வந்து அன்பு தான் வந்து கருவியா இருக்குன்றதுதான் புரிதல். கரெக்ட்டுங்களா? அடுத்த 2 லைன் லாஸ்ட் 2 லைன் பாத்தீங்கன்னா அன்பெனும் அணுவுள். பாத்தீங்களா எப்ப பாருங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுத பாருங்க. இவங்க அணு தான் வந்து இந்த உலகமாவே இருக்கு. அந்த அணுவை பிரிச்சா பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ல ஆட்டம் தியரி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க சயின்ஸ்ல. அதை வந்து ஐயா அப்பவே சொல்லியிருக்காரு. அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியேன்றது ஒரு பெரிய ஒரு பேரொளி. ஒரு இப்ப புத்தர் கூட என்ன பண்றாரு தனக்குள்ளேயே பயணம் பண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு அணுவா தான் அவர் தெரியுறாரு. அவர் கண்ண மூடி பார்த்தாலும் அவருக்கு சின்னதா அணுவா மட்டும் தெரியாது. அவ்வளவு தூரத்துக்கு தனக்குள்ளேயே பயணம் பண்ணி தவத்துல ஒரே மனம் கடந்த நிலையில தவம் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அணுவையும் பிழைச்சிட்டு போக கூட தான் அவர் வந்து முத்திய நிலையை எழுதுறாரு. அந்த விஷயத்தையே இங்க நம்ம வடராஜாவும் மேற்கோள் காட்டுறாங்க. அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளின்றது ஒரு மிகப்பெரிய பேரொளி ஆற்றல் இருக்குது. அது தனக்குள்ளதான் இருக்குது. தனக்குள்ள உள்கடந்து உள்கட கடவுள் என்ற அகப்பொருள் தான் கடவுள் என்ற மாதிரி தனக்குள்ளேயே கடந்து போயிட்டு அந்த ஒரு அணு அளவா இருக்கக்கூடிய அதையும் நான் பிளந்து போய் பார்க்க தான் அந்த பேரொளியா வந்து இறைப்பறத்தில் இருக்குன்றது. அன்புருவாம் பரசிவமே. அன்புருவா அந்த உருவமே நம்முடைய தேகமே என்ன பண்ணுது அந்த அன்புருவமா மாறிடுது. அதுவே இறைவனா மாறுது. இப்ப அந்த அன்புன்ற கருவியை பயன்படுத்தினா மட்டும்தான் இது சாத்தியமாகும். அதை தனக்கு சாத்தியப்படுத்தி தன்னையே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா காமிச்சு நமக்கும் இது மாதிரி பயணம் பண்ணுங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஃபார்முலாவையும் ஒரு வாழ்வியல் கலைகளையும் நமக்கு வளராஜாவே நம்ம கற்றுக் கொடுக்கறதா நினைச்சு இதை நம்ம புரிந்து எடுத்துக்கலாம். கரெக்டு தானே சார்? சரிங்க, ரொம்ப நல்லது. இன்றைய நேரம் முடிஞ்சதுனால நம்ம அந்த இதை இன்னும் அந்த பாடல அட்லீஸ்ட் அன்னைக்கு போன வாரம் படிச்ச பாடலை மட்டுமாவது பாடிட்டு கிளாஸ் நிவர்த்தி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அதோட கண்டினியூட்டியா நம்ம நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்றோம் இந்த பாடலை நீங்க படிச்சதை ஜஸ்ட் படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். பரசியோ வணக்கம். ஆமா, நீங்க ஒரு பாடல் முடிச்சிருக்கிறோம். இதுல நம்ம அந்த டைட்டிலுக்கு போயிட்டோம். அந்த டைட்டில் நம்ம பாக்குறோம். அந்த டைட்டில் பாக்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்தோம்னா ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த டைட்டில் ஏன் பாக்குறோன்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த பாடலை நான் வந்து ஹெட்டிங்கா கொடுத்துருந்தேன். போன வாரம் பாடல சுத்த சிவநிலையே திரும்ப வந்துடுறோம். அதே பாடலை 4 பாடலை மட்டும் பாடிட்டு அப்படியே நீ கிளாஸ் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு சயின்ஸ் போட்டு கிளாஸ் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். சுத்த சிவநிலை. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான். எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். ஒன்றாகி நின்றான் வந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான். உண்ணுகின்றேன் தெல்லமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். வல்ல நடராயன் மகிழ்ந்து சித்தியெல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான்.
சத்தியம் இது அந்தோ உலகில் அறிவீரோ நீதிரெல்லாம் சந்தோடமாய் இருமின் சார்ந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. போன வாரம் இதை படிச்சு நம்ம விளக்கம் பேசணும் இந்த 4 பாடல. மீதி அடுத்த 4 பாடல அடுத்த வாரம் கண்டிப்பா சுத்த சிவனில இருந்து படிக்கலாம். இந்த வாரம் நம்ம நம்முடைய இந்த ஒரு மணி நேரம் தவ பயிற்சிக்கான விஷயம் ரொம்ப அருமையாகவும் நேர்த்தியா அமைஞ்சதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது? எஃப்டிவா இருந்ததா? அன்பை பத்தி புரிஞ்சுக்கலாம் சார். எஸ், அன்பை பத்தி நம்ம இறைவனா இறைப்பேராற்றலுடைய பயணத்துக்கு பரம்பொருளா நம்ம மாறதுக்கான என்ன எப்படி அதை நம்ம கையாளன்ற விஷயத்த நம்ம புரிய வச்சிருக்காங்க. ஸோ அந்த அன்புடைய புரிதலை சரியா எடுத்துக்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையும் படிக்கிறோம். இந்த சுத்த சிவனில இருந்து ஆகட்டும், ஞான சரியாகட்டும், இந்த மொத்தம் இந்த 6000 பாடல் நம்ம படுத்திக்கிட்டாலும் அந்த ஒரு பாடலை புரிதலை எடுத்துக்கிட்டு அதுதான் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்ஸுக்கு நம்ம ரீச் பண்றதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்ற புரிதலை கொடுத்துட்டே இருக்கும். மற்ற பாடலாம் எதெல்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் கவனிக்கணும். இப்போ இந்த பாடலை கூட பாத்தீங்கன்னா போன வாரம் பேசணும் இல்லையா அந்த பாடல்ல, இந்த 4 பாடலையும் அதை பேச 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 நம்ம அதோடைய டெப்த் நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். அந்த பயணத்துல அந்த வலையை சரியா நம்ம வீசுறதுக்கான வேலைகள் கத்துக்குவோம். புரிஞ்சுங்களா? அதுல வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கான வேலையை தெரிஞ்சுக்குவோம். ஏன் அப்ப இது பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் எல்லாத்தையும் பார்க்கணும்னா, சின்ன சின்னதா நம்ம அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ற வரைக்கும், இப்ப நம்ம ஒரு பயணம் ஆரம்பிச்சிட்டோம். அந்த பயணம் ரீச் பண்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கான வழித்துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான வெஹிக்கிள் நம்ம கரெக்டா எடுத்துடணும். அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ற வரைக்கும் நம்ம பொறுமையா கவனமா நம்ம பயணத்தை நம்ம தொடர்ந்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த பயணத்துல வாழ்க்கைன்ற பயணத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த வழித்துறையை நம்ம சரியா தேர்ந்தெடுக்கிறோம். அந்த அன்புன்றதை சரியா பிடிக்கிறோம். இதோட டெஸ்டினேஷன் எங்க இருக்கும்னா நம்ம சுத்த தேகம் பெற வரைக்குமாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். தொட்டு விடலாகாது இம்மார்க்கம், தொட்டு விட்டால் விட்டு விடலாகாது துரிய நிலை தொழு மட்டும். ஸோ இறைப்பராற்றலா மாற வரைக்கும் இந்த ஞான மார்க்கத்தை உள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த சரிகை கிரிகை யோகம் ஞானம்ன்றாங்க. ஞான மார்க்கம் ரொம்ப உயர்ந்த மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்துக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துரிய நிலை போற வரைக்கும் அது உங்களுக்கு விடாது. உங்களுக்கு ஒரு அரணா இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை நல்ல நிலைக்கு கூட்டு போகன்றது தான் புரியுது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் எண்டிங் வந்துட்டோம். நம்ம ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சைலண்ட் ப்ரேயர் போட்டுட்டு ஓம் மந்திரம் சொல்லி கிளாஸ் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படியே கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. கண்கள் மூடி அப்படியே மூச்சு கவனிங்க. சாந்தி சாந்தி சாந்தி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தேங்க்யூ. நன்றி சார். நன்றிங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சத்யவிசான் கிளாஸ்ல.